ஏன்னா நம்பவே முடியல. லைக் நான் நான் அழுதேன். சரி, ஐ டோன்ட் வாண்ட் டு க்ரை. எனக்கு ஒன்று பிடிக்கும், அவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் இல்லை. நாங்கள் சீப்போ நீ அப்படி தான் இருப்போம். பட் உள்ளுக்குள்ளே நிறைய பாசம் இருக்கும். ஆக்சுவலி எங்கள் அண்ணா எப்படின்னா, இந்த வேர்ல்ட்லேயே மோஸ்ட் என்னை இரிட்டேட் பண்ண பர்சன் அவன் தான், என்னை சிரிக்க வச்ச பர்சனும் அவன் தான். மாப்பிள்ளை வச்சு பண்றதோ பண்ணுவோம், சிரிக்க மாட்டோம். தரணி ஷாக் ஆகு, ஷாக்லாம் ஆக மாட்டான். ஆனா இதுக்கும் இது லவ் மேரேஜ். எனக்கு ஆஹா வராது. யாராவது காமெடி பண்ணுவாங்க. அவன் ரொம்ப மொக்க காமெடி பண்ணுவான். கொள்ள அழக்க வேண்டியது பண்ற. நிஜமா தவேரா சும்மா தவேரா நிஜங்க தப்பங்க. 1 2 3 சரிந்தாலுமே நேற்றின் சிறுநீதமே ஒரு சேதமாய் உனை சூழ்ந்து வேலியானாலும் ஒரு உனக்கெனவே வழி பிறக்கும் மொழியே நதியே, ஓ நதியே, உன்னோடம் கரை சேரும் மெதுவா. எங்கள் 2 பேருக்கு ஒரு தனி ஹியூமர் சென்ஸ் இருக்கும். அது எங்கள் 2 பேருக்கு தான் புரியும். ஸோ அதனால அவங்க கூட இருந்து எனக்கு எப்போவுமே ஹாப்பியாக பண்ணால் ஜாலியாக போக எப்போவுமே நான் அவங்க கூட இருக்கணும்னு தான் ஆசைப்படுவேன். நானும் வைஷ்ணவில் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். பட் 11 இயர்ஸ் லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேத்துக்குமே நான் ஹாப்பி. 2 பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. அண்ட் போக போக க்ளோஸ் ஆகிட்டு நார்மல் மெசேஜில் பார்த்தீங்கன்னா 143 அப்படின்னு அவர் சொல்லியிருந்திருக்காரு. எங்கள் அக்கா சரி அது ஃபஸ்ட்டு ரியலைஸ் பண்ணல, என்னது அது 143. 1 வீக் கழிச்சு தான் சரி ஓகே இது வந்து ஒரு ப்ரொப்போசல். அதுக்கப்புறம் 1 மந்த் உடனே சொல்லலை மேடம்,
1 month கழிச்சு அதுக்கப்புறம் அவருக்கு ஓகே சொல்லி இப்போ 11th year ஆனிவர்சரியில் இவங்களுக்கு வந்து மேரேஜ், அதாவது ஆகஸ்ட்டில் வந்து இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக மேரேஜ் முடிஞ்சு. இரு உயிரின்று ஒன்று சேருதே, இரு கரம் இன்று ஒன்று கூடுதே, கல்யாண வைபோக கனவிது நிகழ். ஆள் பார்த்தா அமைதியாக தான் இருப்பா, ஆனால் சரியான ஆள். அவர் வந்து பார்த்தீங்கன்னா பாபாவோட கேரக்டர் நல்ல ஒரு ஜாலி டைப். எப்பயுமே வந்து ஹாப்பி ஸ்மைல், ஹாப்பியாக ஏதோ பேசிகிட்டு இருக்கோம், அவள் ஏதோ நோஸ் கட் பண்ணிட்டோம்னா உடனே நம்மளுக்கு திருப்பி எப்படி நோஸ் கட் பண்ணுறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும். எங்கேயாவது போனால் கல்யாண வேலையோட உனக்கு வெளியே போகிறது தான் முக்கியமா, ஏதோ ஒரு மூவி போனால் மேரேஜ் ஒர்க்கோட மூவி தான் முக்கியமா, இப்படி சொல்லியே எங்கேயும் வெளியே போகல. இதில் வீட்டில் இருக்கிற வேலை மாற்றுறது நாங்கள் தான், நானே அப்பா அம்மா எல்லா வேலையும் செஞ்சுட்டு லைக் இன்விடேஷன் வைக்கிறதாகட்டும் எதாகட்டும். ஆனால் இவன் ஜாலியாக போயிட்டு சுற்றிட்டு எல்லாம் KFC அது இதுன்னு சாப்பிட்டு அது ஒன்று தான் வந்து ஆகுது. ஆனால் வீட்டில் இவன் வந்து சரி ஓகே ஆஃபீஸ் போயிட்டு வரா அப்படி ஆஃபீஸ் முடிஞ்சிருவான் ஒரு 5:30. 2 பேரும் இவனோடய ஏதோ சாப்பிட்டுட்டு பஸ்ஸு லேட் ஆயிடுச்சுமா, மாட்டினதுக்கப்புறமும் மழுப்பான். அப்படிலாம் நான் போவே இல்லை, நான் பஸ்ஸில் தான் வந்தேன், 1C தான் வந்தேன்,